உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது கால புருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடத்தில் இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியாக போகிறார். அது மகரத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரத்தின் வாயிலாக கும்பத்துக்கு வராங்க. அப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடம். அப்ப அந்த 11ஆம் இடம் ஆகப்பட்டது லாப சுக்கிரன். அப்ப இந்த லாப சுக்கிர பயிற்சி ஆகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப மகர ராசி சனி பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்கள். இந்த மகர ராசிக்காரங்க எப்பவுமே உழைப்பதற்கு தயங்க மாட்டாங்க. அவங்கனால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உழைப்பாங்க. அவங்க உழைச்சு அதுல கஷ்டப்பட்டு அதுல கரையேறினவங்க தான் மகர ராசிக்காரங்க. அப்ப மகர ராசிக்காரங்களாகப்பட்டது அழுக்கு சட்டையை போட்டுட்டு உழைக்க ஆரம்பிச்சு அந்த தொழில் உடைய எல்லா தன்மையும் தெரிஞ்சு முதலாளி ஆனவங்க தான் மகர ராசிக்காரங்க. அப்போ மகர ராசிக்காரங்க ஒரு வேலை செய்யறாங்கன்னா அந்த வேலையில ராஜா மாதிரி இருப்பாங்க, கில்லி மாதிரி இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இது நாள் வரைக்குமே அவங்க இப்ப சனியுடைய பாதிப்பில மாட்டிட்டாங்க. இப்ப இந்த 7.5 சனி காலகட்டத்துல சிக்கி தொழில எந்த தொழில் இவங்களை காப்பாத்துச்சோ, எந்த தொழில் மூலியமாக இவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்களோ, எந்த தொழில் மூலியமாக நல்லா இருந்தாங்களோ அதே தொழில் ஆகப்பட்டது இவங்களை கால வாரி விட்டுருச்சு. அப்ப செஞ்சுட்டு இருந்த தொழிலையுமே பிரச்சனை, வேலையாட்கள் சரியாக அமையல, இவங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தாலும் அந்த கான்ட்ராக்ட் சிறப்பாக இல்லை. அப்ப இவங்களுக்கு தொழிலுக்கு லாபம் சேர்த்தக்கூடிய வழிகள் குறைஞ்சு போய் அதுல லாபங்கிறது பாதிக்கப்பட்டு நஷ்டத்துக்கு ஆளானாங்க. இது போக அவங்க செய்யக்கூடிய வேலையில பிரச்சனை. அப்ப அந்த வேலை சரியாக அமையல, வேலையில இடமாற்றத்தை எதிர்பார்த்தாங்க, அது கிடைக்கல, செஞ்சுட்டு இருந்த வேலையும் இல்லாம போச்சு, இதுலயும் பிரச்சனை. குடும்ப ரீதியாகவும் பிரச்சனைகள். நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த ஆண் பெண் இருவருக்கும் தேவை இல்லாமல் அடுத்தவங்கனால பிரச்சனை, இவங்கனாலையும் பிரச்சனை, இது மாதிரி போயிட்டு இருக்குது. ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கினாலும் கொடுக்க முடியல, ஒரு இஎம்ஐ கட்ட முடியல, ஒரு வாடகை கட்ட முடியல. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திச்சு 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 அவங்க அப்படியே மரமாயிட்டாங்க. அப்போ அவங்க எத்தனையோ கோயிலுக்கு போனாங்க, எத்தனையோ கோயில்ல எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டாங்க, குலதெய்வத்து கோயிலுக்கும் போனாங்க, யார் என்ன சொன்னாலும் எல்லாமே செஞ்சாங்க, எல்லாமே செஞ்சு வெறுத்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 11ஆம் இடத்து லாப சுக்கிரன் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன செய்யும், இதை பாருங்க. அப்ப மகர ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான், 10ஆம் இடத்து அதிபதியும் தொழில் காரகனும் சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டாங்க. இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது மார்ச் மாசம் 8ஆம் தேதி இந்த பெயர்ச்சி நடைபெறுகிறது. அப்ப அந்த மார்ச் மாசம் முழுவதும் சுக்கிர பகவான் ஆகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு அந்த 2ஆம் இடத்திலேயே தான் இருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்கள் இந்த சுக்கிர பகவானின் பெயர்ச்சியின் மூலமாக டாப் லெவலுக்கு வரப்போறாங்க, இது உறுதி. ஏன்னா இவங்க 5ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான் தான், 10ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான் தான். அப்ப இந்த 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் ஆகப்பட்டது, 2ஆம் இடத்து அதிபதி ஆகப்பட்டது சனி பகவான். அந்த சனி பகவான்ங்கிறது சுக்கிரனுக்கு அதி நட்பு கிரகம். அப்ப அந்த அதி நட்பு கிரகமும் சுக்கிர பகவானும் ஒன்னு சேர்ந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு உயரிய ஒரு அந்தஸ்தை, ஒரு செல்வத்தை, ஒரு செல்வாக்கை இந்த காலகட்டத்துல கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறதா நான் சொல்றேன். அது போக நேயர்களே, என்னுடைய சேனலை நீங்க வேண்டி விரும்பி பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நான் ஒவ்வொரு மாத பலனும், வருட பலனும், சனி பயிற்சி பலனும், குரு பயிற்சி பலனும், ராகு கேது பயிற்சி பலனும், எல்லா பயிற்சி பலனும் போட்டுருக்கிறோம். நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது போக நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க,
இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது 30% இந்த கோல்சார பலனாக எடுத்துக்கோங்க. இது லைஃப் லாங் பலனாக எடுத்துக்க வேண்டாம். அப்ப அந்த லைஃப் லாங் பலனாக எடுத்துக்கூடனா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள், உங்களுடைய விதி ஜாதகம், அந்த விதி ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்திய அந்த பலனை எடுத்துட்டு அது உங்களுக்கு சாதகமாக இருந்தால் உங்களுக்கு பலன் 100 மடங்கு. அது போக இப்ப வந்து இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி பத்தி சொல்றோம். அப்ப அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க, இப்ப நம்மளுக்கு சுக்கிர புத்தி நடக்குதா, இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சுக்கிர திசை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப இந்த பலனையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த பலனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த பதிவு பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்பவுமே உங்களுக்கு ஒரு தெளிவுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவானாகப்பட்டது 5ஆம் இடத்து அதிபதி. 5ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருடைய பெயர், புகழ், அந்தஸ்து, அவங்களுடைய கீர்த்தி, அவங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த திறமைகள் மூலியமாக அவங்க முன்னுக்கு வரலாம். அப்போ எங்கிருந்தாவது யாராவது ஒருத்தர் மூலியமாக இவங்களுக்கு வந்து பார்க்க போன இருக்கக்கூடிய திறமைகளை அறிஞ்சு இவங்களை கூப்பிட்டு வேலை கொடுக்குற அளவுக்கு, இவங்களுக்கு கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும். இது வந்து 5ஆம் இடத்து அதிபதி அந்த சுக்கிர பகவான் அந்த மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த பலனை கொடுத்தே தீரும். அப்ப இதுக்கு முன்னாண்ட நீங்க தேடி போயிருப்பீங்க, ஒரு முறைக்கு 9 முறை போய் ஒருத்தர் சந்திச்சிருப்பீங்க, அவங்க மூலியமாக எந்த பலனும் கிடைக்கல. உண்மைதானே? அப்ப வந்து நீங்க வந்து பார்க்க போன தேடி போக போக உங்களுக்கு வந்து அந்த எந்த ஒரு அமைப்புமே கிடைக்கல, அந்த நேரங்காலங்கிறது வரல. இப்ப இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அவங்க 5ஆம் இடத்து அதிபதி ஆனதுனாலையும் உங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளுக்கு ஆகப்பட்டது உங்களை தேடி வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க, உங்களை கூப்பிடுவாங்க, உங்களுக்கு அழைப்பு வரும். அப்போ இதுக்கு நீங்க காத்துட்டு இருக்கலாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசியில பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்போ ஒரு அற்புதமான ஒரு டைம். இந்த டயத்துல கண்டிப்பாக உங்களுக்கு 4 திசையும் 8 திக்கும் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த 4 திசையில நீங்க எந்த திசையில போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லை, இந்த டயத்துல வந்து நீங்க ஒரு லாட்டரி ஷீட் வாங்குறதோ, ஒரு நம்பர் வாங்குறதோ, ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஜாயின் பண்றதோ, இது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்ப வெளிநாட்டுல உள்ளவங்க சரி, இந்தியாவில் உள்ளவங்க சரி, இந்த லாட்டரி ஷீட் எடுக்கிற பழக்கம் இருக்குது. இந்த லாட்டரி ஷீட்டை இப்ப எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்ப இதன் மூலியமாக பெரிய அமௌண்ட் ஒன்று கண்டிப்பா உங்களுக்கு விழும். அப்ப அதன் மூலியமாக உங்களுடைய கஷ்டங்கள் ஆகப்பட்டது தீரக்கூடிய வாய்ப்புங்கிறது இப்ப இருக்குது. இது மட்டும் இல்ல, இந்த ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துல தான் பிறந்திருப்பாங்க. இதே வந்து பார்க்க போனா உத்திராட நட்சத்திரம் ஆகப்பட்டது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அப்ப அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது இப்ப மகரத்திலிருந்து பயிற்சியாகி கும்பத்தில் இருக்கிறாங்க. அதே சமயத்துல சனி பகவானும் ஆட்சி பெற்று கும்பத்தில் இருக்கிறாங்க. சுக்கிர பகவானும் பயிற்சியாகி கும்பத்தில் இருக்கிறாங்க. செவ்வாய் பகவானும் பயிற்சியாகி கும்பத்துக்கு வராங்க. புதன் பகவானும் பயிற்சியாகி கும்பத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த எல்லா கிரகங்களும் அந்த கும்பத்துல இருந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை காட்டப் போகிறது. அப்ப அந்த எல்லா கிரகங்களுடைய பார்வையும் 7ஆம் இடத்துல வரும். அது மகர ராசிக்கு 8ஆம் இடமாகும். அப்ப அந்த 8ஆம் இடம் என்பது என்ன? கண்டம். அப்ப வந்து கடன் வாங்கிட்டு ஓடி போறது, தலைமறைவாகிறது, அப்ப பல பிரச்சனைகள், பல போலீஸ் ஸ்டேஷன், பல கோர்ட் பிரச்சனைகள் வந்து அதன் மூலியமாக ஓடி போறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு நடக்காது. அப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஷன் பிரச்சனையா இருந்தாலும் தீரும், ஒரு இடத்து பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பாக தீரும், ஒரு வம்பு விளக்கு பிரச்சனையாக இருந்தாலும் தீரும். எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது. கடனால அவமானம் வராது. கடனால நீங்க பட்ட அவமானத்தை துடைக்கக்கூடிய காலகட்டம் இப்ப வந்தாச்சு. அப்ப இந்த காலகட்டத்திலிருந்து நீங்கள் பிரச்சனைகளில் இருந்து வெளியில வருவதற்குண்டான சாதகமான ஒரு டைம் ஆகப்பட்டது உங்களுக்கு உருவாயிருச்சு. அதே சமயத்துல இந்த காலகட்டத்துல அந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அப்ப அந்த 10ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்து அதிபதியும் ஒன்று சேருவது யோகம். 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான், 2ஆம் இடத்து அதிபதி சனி பகவான், அந்த சனி பகவானும் சுக்கிர பகவானும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க காத்துட்டு இருக்கிறது.
அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது தொழிலுக்கு காரகன். நீங்க சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்ப அந்த தொழிலுங்கிறது நீங்க இந்த சமயத்துல எந்த தொழிலை நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்தீங்களோ, எந்த தொழிலை நம்ம செய்ய முடியலையேன்னு வருத்தப்பட்டீங்களோ, அந்த தொழில் இந்த காலகட்டத்துல செய்யுங்க. அதன் மூலியமாக வளர்ச்சி அடைவீங்க. நீங்க நல்லா வாழ்ந்து காட்டுவீங்க. நீங்க வாழ போறீங்க. இதற்கு உண்டான இப்ப இதுக்கு உண்டான ஒரு வளர்ச்சி தான் உங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க நீங்க நல்லா இருக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில கஷ்டத்தையே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி நல்லது நடக்க போகிறது. மகர ராசிக்காரங்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.